அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வேலை வழிகாட்டி சேனலில் என்ன நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி திண்டுக்கல்லேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வேலை வழிகாட்டி சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் ஒன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போட்ட நோட்டிஃபிகேஷன், நியூஸ் அப்டேட்ஸ், ஸ்டடி மெட்டீரியல் வீடியோஸ், டெஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்றுக்கு தெரிய வரும். இப்போ ஆல்ரெடி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கான எக்ஸாம் வரப்போகுது. அதுக்கு எல்லோரும் படிச்சுட்ருப்பீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அதே டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃப் இதில் தான் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேம் ஆஃப் த போஸ்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அண்ட் ஆஃபீஸ் பியூனுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன். இது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்ட் இருக்குது. ஆஃபீஸ் பியூன் 2 வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்திருக்குன்னா 21/8/2024. இதோட லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா 6/9/2024 அப்போ உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஏடிஆர் பில்டிங் திண்டுக்கல், அந்த இடத்துக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் இந்த வெப்சைட் இருக்குது பாருங்கள், இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிய வரும். அதில் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். இல்லைனா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் பின் பண்ணி வைக்கிறோம். அதில் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 6 5:45 மணிக்குள்ளே நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இது என்னென்னு அந்த போஸ்ட் கவரில் நீங்கள் என்ன என்வலப்பில் என்ன எழுதிருக்கணும்னா, அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட், என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டா ஆஃபீஸ் பியூனா அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். குட் டைப்பிங் ஸ்பீட் வித் ப்ராப்பர் செட்டிங் ஆஃப் பெட்டிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எபிலிட்டி டு டேக் டிக்டேஷன் அண்ட் ப்ரிப்பேர் ஃபைல்ஸ், அதாவது ஃபைல்லாம் ரெடியாக ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஆஃபீஸ் பியூனுக்கு 10th பாஸ் பண்ணால் போதும். எபிலிட்டி டு டூ ஒர்க் இன் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு திறமை இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இது எவ்வளோ சம்பளம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்க்கு 15,000 20,000 வரையும் சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் பியூனுக்கு 10,000 12,000 வரையும் சம்பளம் சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட்டு. இதில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு செப்டம்பர் 6 இதை நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்படி உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நோட்டிஃபிகேஷனில் அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு தெரிய வரும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டா இல்லை ஆஃபீஸ் பியூனா அப்படின்ற இடத்துல டிக் பண்ணிவிட்டு உங்களோட நேமு, ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த் அதெல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சிக்னேச்சர், பிளேஸ், டேட் எல்லாமே மென்ஷன் பண்ணிடுங்க. இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷனோட வீடியோ. இது எப்போ லாஸ்ட் டேட்னு மறந்துடாதீங்க. செப்டம்பர் 6 மாலை 5:45 மணிக்குள்ளே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி இருக்கும். எந்த இடத்துக்கு அப்ளை பண்ணி அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயலாளர், மாவட்ட சட்ட பணிகள் ஆணைக்குழு, மாற்று சமரச தீர்வு மைய கட்டடம், திண்டுக்கல் அப்படின்ற முகவரிக்கு அஞ்சல் மூலமாகவோ இல்லை நேரடியாகவோ நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்கள் எக்காரணத்துக்கு தள்ளியும், அதாவது இந்த டேட் முடிஞ்சக்கப்புறம் நீங்கள் அந்த அப்ளிகேஷன் சென்ட் பண்ணாலோ இல்லை நேராக போய் கொடுத்தாலோ அதை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறோம். அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.